ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க இனி வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நான் 100 கிராம் சுண்டக்காய் எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக தட்டி தண்ணியில் சேர்த்துருக்கேன். தண்ணியில் சேர்க்கல அப்படின்னா சுண்டக்காய் கருத்துரும். அதே மாதிரி சுண்டக்காவை தட்டி தான் சேர்க்கணும். ரெண்டாக கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் கசக்கும். இந்த மாதிரி தட்டி தான் சேர்க்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இது அப்படியே நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துறனா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளிக்குழம்புக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வணங்க வேண்டாம், ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வணக்கிக்கங்க. இது நல்லா இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். பூண்டை நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழுசாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். போட்டு இதெல்லாம் வணங்குறதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சீக்கிரமாக வணங்குறதுக்கு ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இந்த அளவுக்கு வணங்குறதுக்கப்புறமா இப்போ நம்ம தட்டி வச்சுருந்தோமா சுண்டக்காய், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சுண்டக்காய் நீங்கள் முதல்லையே சேர்த்திங்க அப்படின்னா சுண்டக்காவோட கலர் சேஞ்ச் ஆயிரும். தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா தான் சுண்டக்காய் ஆட் பண்ணணும். சுண்டக்காய்லாம் ரொம்ப வணங்கணும்னு இல்லை, ஒரு சும்மா 2 வணக்குனீங்கன்னாவே போதும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துறனா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வணங்குறதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா லெமன் சைஸ் போதும். புளிப்பு கம்மியாக வேணும்னா இன்னும் கம்மி பண்ணிக்கோங்க. புளி உங்களோட விருப்பம்தான். புளி இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கங்க. உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்போ இதுதான் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுறலாம். இந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். உங்களுக்கு இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்குங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆனதே தெரிஞ்சிருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக தூவி இறக்கிற வேண்டியதுதான். இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துறதுனா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். புளிக்குழம்போட ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.